அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? எது நடந்தாலும் நன்றி சொல்கிறீங்களா? ஆம், நன்றி சொல்வோம் என்றால் நாம் தான் பெயர் பெற்றவர்கள். இன்றவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 40, இறை வார்த்தை 5-8 முடிய. ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்துவோம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். வாஸ்தவம்தான். நாம் நம்முடைய சுவாச காற்றை நிற்பான் நாம் மரணம் நமக்கு இல்லையா? அதுபோல் தான் காலையில் பூக்கிற பூ சாயங்காலம் வரைக்கும் இருக்குமா? இல்லை, வதங்கி விழுது, புல் உதிர்ந்து போகுது இல்லையா? இப்போ பறித்து அழகுக்காக வைக்கிறோம், வாடிடுதில்ல. எவ்வளவுதான் தண்ணி தெளித்தாலும் வாடுதில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நாம் ஆண்டவரோடு இணைந்து நடக்கும் என்றால் அவருடைய மாட்சி நம் மூலமாக பிறருக்கு விளங்கப்படும், தெரிவிக்கப்படும் இல்லையா? கடவுள் இவங்களோடு இருக்காங்க, எல்லா வல்ல இறைவன் இவரை நிறைவாக வழிநடத்துகிறார், எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் நம்மளை சார்ந்து இருப்பார்கள். எப்படி என்றால், இறைவனிடம் எங்களுக்காக மன்றாடுங்கள். நாம் இறைவனை சார்ந்து இருக்கிறோம் இல்லையா? நான் என்ற சொல்லை நாம் விட்டு நாம் இறைவனை சார்ந்து வாழ்கிறோம் என்று சொல்லும்போது அதில் ஒரு நிறைவு இருக்கிறது இல்லையா? ஒருவருக்கு ஒருவருக்காக நாம் ஜெபிக்கும்போது அதில் ஒரு நிறைவு இருக்கிறது. நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம்? எந்த நிலையில் ஜெபிக்கிறோம்? நாம் ஆண்டவரின் மாட்சியை காண வேண்டும் என்று வாழ்கிறோமா, இல்லை அந்த மாட்சி காணப்படாது இருக்க வேண்டும் என்று நாம் இருக்கிறோமா? எல்லாமே நம் கையில் தான் இருக்கிறது. இவ்வுலகம் வெறுமை என்ன, அவ்வளோதானே? ஆண்டவரின் ஆவி நமக்குள் வரும்போது, தூய ஆவியால் நாம் நிரப்பப்படும் போது நாம் எப்படி இருப்போம்? எந்த நிலையில் இருப்போம்? என்ன பதில் சொல்வோம்? இறைவனை சார்ந்திருந்தால், இறைவனை சார்ந்து இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிப்போம். மன்னிக்கிற கடவுள் தானே, கண்டிப்பாக நம்மளை மன்னிப்பார் நாம் நினைக்கிறோம் இல்லையா? எத்தனை காலத்திற்கு பாவத்திலே விழுந்து கிடப்போம். நாம் மறுதளித்து கொண்டே இருப்போம், பெற்றுக்கொண்டே இருப்போம். பிறர் நமக்கு கொடுக்கிறார்கள் என்பதை வைத்துக்கொள்வோமே, இன்னும் என்ன தருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவரே அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் என்று சொல்கிறோமா? எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் நிறைவான பாத்திரம்மா? சிறிதளவே பெற்றாலும் நிறைய பெற்றுக்கொண்டேன் என்று இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம்மா? இல்லை இன்னும் தருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா? நிறையாத பாத்திரமாக இருக்கிறோமா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவரின் ஆவி நம்முள் இருக்கும் என்றால் நான் எப்பொழுதும் நிறைந்த பாத்திரமாக இருப்போம் இல்லையா? எது நடந்தாலும் நன்றி சொல்வோம், நன்மையான காரியங்களை செய்வோம், தீமையை விட்டு விலகி நிற்போம். அந்த வரத்தை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஆம் ஆண்டவர், உம்முடைய ஆவி எங்களுள் இறங்கி வரும்போது, உம்முடைய ஆவி எங்களுள் தங்கி இருக்கும்போது நாங்கள் உமக்குகந்த வாழ்க்கை வாழும்படி தேவரே எங்களை வழிநடத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இதுகாலம் எங்களை வழிநடத்தி ஒவ்வொருவருக்கும் மாற்றவும் தேற்றவும் திடப்படுத்தவும் எங்களை கொண்டு செல்கிறீரே, அதற்கு நன்றி. ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நீர் எங்களை கண்ணுக்குள் வைத்து காக்கிறீரே, அதற்கு நன்றி. இந்த நிலையை எங்களுக்கு தந்த கிருபைக்கு நன்றி கூறி, எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்கும் வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்களை எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.